அன்பானவர்களே, 2025 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை இன்று முதல் நமக்கு லெந்து காலம் ஆரம்பிக்கிறது. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நமக்கு ஈஸ்டர் பண்டிகை. இந்த லெந்து காலம் வேதத்திலே இருக்கிறதா, ஏன் ஆசரிக்கப்படுகிறது என்றெல்லாம் அநேகர் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படிப்பட்ட கேள்வி அவசியமற்ற கேள்வி. பாரம்பரியத்தின் அடிப்படையில் இந்த லெந்து நாட்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயம் நல்ல காரியம்தான். இந்த நாட்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்கு பிரயோஜனமாகத்தான் இருக்கும். ஆண்டவரோடு ஐக்கியப்பட, ஆண்டவரோடு உள்ள உறவை வலுப்படுத்துவதற்கு ஏதுவான நாட்கள் தான். ஆகையால் இது அவசியமா, இது அவசியம் இல்லையா, இது வேதத்தில் இருக்கிறதா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு அவசியமற்றது. அதுபோல இன்னொரு காரியத்தையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆஷ் வெனஸ்டே, சாம்பர் புதன். ஏன் இவ்வாறு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? சாம்பர் புதன் நாம் ஆசரிக்க வேண்டும் என்று வேதத்தில் இருக்கிறதா? இப்படியெல்லாம் நாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாடு முழுவதையும் வாசித்து பார்த்தால் பொதுவாக மக்கள் ஆண்டவரோடு தங்களை ஒப்புரவாக்கிக் கொள்ள, தங்களுடைய பாவ வழிகளில் இருந்து, பொல்லாத வழிகளில் இருந்து மனம் திரும்பி தங்களை தாழ்த்தும் வண்ணம் அந்த நாட்களிலே ரெட்டு உடுத்தி கொள்வார்கள். சாம்பலிலே கிடந்து ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவார்கள். அதை நாம் நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட சாம்பலில் கிடப்பது என்பது நம்மை தாழ்த்தும் வண்ணம், அவ்வளவுதான். இன்றும் தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்த, என் பாவ வழிகளில் இருந்து, பொல்லாத வழிகளில் இருந்து நான் என்னை திருத்தி கொள்ள, உம்மோடு உள்ள உறவை வலுப்படுத்தி கொள்ள இந்த நாட்கள் எனக்கு நல்ல நாட்கள் என்கிற உணர்வோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கத்தான் இந்த சாம்பர் புதன்கிழமையிலிருந்து ஈஸ்டர் பண்டிகை வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு லெந்து காலமாக இது அமைந்திருக்கிறது. அவ்வளவுதான். சரிதானா? அப்போ இந்த சாம்பல் என்பது நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் வண்ணமாகத்தான் இந்த நாட்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். சரிதானா? நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான். அப்போ இந்த லெந்து காலத்தை நாம் விசேஷித்து கொண்டு ஆண்டவரண்டைக்கு திரும்ப இது நமக்கு ஏதுவான நாட்கள் தான். நாம் இதை விசேஷித்து கொள்வோம், நல்லது தான். அப்படி ஒருவேளை இது உங்களுக்கு இடரலாக இருந்தால், நீங்கள் விசேஷித்து கொள்ளக்கூடாது என்கிற மனநிலையில் இருந்தால் இதை விட்டு விடுங்க. ஆனால் இந்த நாட்களை விசேஷித்து கொண்டு தேவ சமூகத்திலே இந்த லெந்து நாட்களை பிரயோஜனமாக்கி கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவர்களுக்கு இது நல்ல நாட்கள் தான். சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பாயிண்ட் நம்பர் 1, நல்ல கவனிங்க. இன்று இந்த சாம்பர் புதன் இன்றிலிருந்து ஈஸ்டர் பண்டிகை வரைக்கும் நீங்கள் நாட்களை எண்ணி பார்த்தால் 47 நாட்கள் வருகிறது. 7 நாட்கள் ஓய்வு நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை. அந்த 7 ஞாயிற்றுக்கிழமைகளையும் விட்டு நீங்கள் எண்ணி பாருங்க, சரியாக 40 தினங்கள் வருகிறது. சரிதானா? பாயிண்ட் நம்பர் 2, நல்ல கவனிங்க. இந்த லெந்து காலம் உபவாச நாட்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டை நாம் வாசித்து பார்த்தால் 2 முறை மோசே சீனாய் மலையிலே உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருந்தான். அது மட்டுமல்ல, எலியா 40 தினங்கள் உபவாசத்தோடு நடந்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோனாவின் காலகட்டத்திலே நினிவே மக்கள் உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து அவரை நோக்கி பார்த்து மனம் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் யோவேல் தீர்க்கதரிசி கூட நீங்கள் உபவாச நாட்களை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்றெல்லாம் அவன் சொல்லியிருக்கிறான். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவும் கூட 40 நாட்கள் உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருந்தார், அவர் ஜெபம் பண்ணினார் என்று சுவிசேஷ புத்தகங்களிலே நாம் பார்க்கிறோம். சரிதானா? பாயிண்ட் நம்பர் 3, நல்ல கவனிங்க. இன்றைக்கும் உபவாசம் தேவைதானா என்று சொன்னால் தேவைதான். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே உபவாசத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். சரிதானா? இன்னும் கூட அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், இவ்வகை ஜாதி பிசாசுகள் உபவாசத்திலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லியிருக்கிறார். நல்ல கவனிங்க. அநேகர் பொல்லாத பிசாசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறார்கள், பொல்லாத பிசாசின் அடிமைத்தனத்தின் கீழ் இருக்கிறார்கள். சத்திய வசனத்தினால் அவர்களுக்கு ஒரு விடுதலையை நாம் கொடுக்க வேண்டுமானால் உபவாசத்தோடு கூடிய ஜெபம் நமக்கு அவசியமே. சரிதானா? பாயிண்ட் நம்பர் 4, ஆண்டவராக இயேசுவை போல 40 நாட்களும்
நாம் புசியாமலும் குடியாமலும் உபவாசிக்க கூடுமா? நிச்சயம் கூடாது. அவர் ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு 40 நாட்கள் உபவாசத்திலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நம்மால் புசியாமலும் குடியாமலும் 40 தினங்கள், ஏன் 3 நாட்கள் கூட தண்ணீர் குடியாமல் நாம் வாழ முடியாது, நாம் மரித்து போவோம். ஆகையினால் ஒன்றை நான் கூற விரும்புகிறேன், உங்களுடைய சரீர சூழலுக்கு தக்கவாறு நீங்கள் உபவாசித்து கொள்ளலாம். சரிதானா? வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசிக்கலாம், அல்லது ஒரு நேரம் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம், அல்லது 2 நேரம் உபவாசத்தோடு உணவை வெறுத்து தேவ சமூகத்திலே காத்திருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 5, இன்னொரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நான் உபவாசித்து விட்டேன், இன்றைக்கு நான் உபவாசம், வெள்ளிக்கிழமை நான் உபவாசம் என்று பலரோடு சொல்லி திரியாதிருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கூறுகிறார், நம்முடைய உபவாசத்தை நாமே பிறருக்கு தெரியப்படுத்தினால் பரலோகத்திலே நமக்கு பலன் கிடையாதாம். சரிதானா? நம்முடைய உபவாசம் அந்தரங்கத்தில் தான் இருக்க வேண்டும். சரிதானா? பாயிண்ட் நம்பர் 6, நல்லா கவனிங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையிலே எப்பொழுதெல்லாம் உபவாசம் இருக்கிறீர்களோ உணவை வெறுத்துருங்க, ஓகே. அதே சமயம் தண்ணீர் அருந்தலாம். தண்ணீரையும் நீங்கள் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுடைய உடலுக்கு அவசியமானதும் கூட. சரிதானா? ஆகையினால் தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரிதானா? இன்னொரு ஒரு காரியத்தையும் உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். சரிதானா? பாயிண்ட் நம்பர் 7, நல்ல கவனிங்க. தேவ சமூகத்திலே உபவாசிக்கும் போது எனக்கு வேலை இல்லையே, குழந்தை இல்லையே, திருமணம் நடக்கவில்லையே, வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, இதற்காக நீங்கள் உபவாசிக்காதிருங்கள். இதை தாண்டி இன்னும் ஆண்டவருடைய ரட்சிப்பிலே நான் வளர்ந்து பெருக வேண்டுமே, இன்னும் பரிசுத்த ஜீவியத்திலே நான் வளர்ந்து பெருக வேண்டுமே, கர்த்தருடைய ஊழியத்திலே இன்னும் வல்லமையாக நான் பயன்படுத்தப்பட வேண்டுமே, என் மூலம் திரள் கூட்ட மக்கள் ரட்சிப்புக்குள் வர வேண்டுமே, என் பிள்ளைகள் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டுமே, பரலோக ராஜ்யத்தில் நானும் என் பிள்ளைகளும் பங்குள்ளவர்களாக மாற வேண்டுமே, இன்றைக்கு மரணமோ கிறிஸ்துவோ வந்தால் நான் தகுதியுள்ள வாழ்வு வாழ்ந்து அவரோடு நித்திய ஜீவனை பெற வேண்டுமே, இதற்கு ஆண்டவரை நீ தகுதிப்படுத்த வேண்டுமே. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களின் தேவைகளுக்காக உபவாசத்தோடு தேவனுடைய முகத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். சரிதானா? நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட்டை உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். இந்த லெந்து நாட்களிலே குறிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26, 27, 28, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14, 15, 16, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22, 23, 24, யோவான் எழுதின சுவிசேஷம் 18, 19, 20, 21, இன்னும் சங்கீதங்களின் புத்தகம் 22, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53. இவ்வளோ வேத பகுதிகளையும் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வாசித்து 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 தியானித்து கொண்டே இருங்கள். குறிப்பாக பஸ்கா விருந்தை பற்றி தியானம் பண்ணுங்கள், கெத்செமனே தோட்டத்தை பற்றி, அந்த சூழல்களை பற்றியெல்லாம் தியானித்து கொண்டே இருங்கள். இயேசு விசாரணை செய்யப்படுகிறாரே, அந்த விசாரணைகளை பற்றி நீங்கள் தியானித்து கொண்டே இருங்கள். இயேசு சிலுவையிலே அறையப்படுகிற அந்த காட்சி, 7 வார்த்தைகளை பேசுகிறாரே, அது குறித்த தியானத்திலே ஈடுபட்டு கொண்டே இருங்கள். இயேசுவின் மரணத்திற்கு பின்னர் நடந்த சம்பவங்கள், அதையெல்லாம் தியானித்து கொண்டே இருங்கள். அவர் அடக்கம் பண்ணப்படுகிற காட்சி, உயிர்த்தெழுகிற அந்த காட்சி, அவைகளையெல்லாம் நீங்கள் தியானம் பண்ணி கொண்டே இருங்கள். இன்னும் பொந்தியு பிலாத்து, அவனை குறித்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அவனுடைய மனைவி குறித்து தியானம் பண்ணுங்கள். பேதுருவின் மறுதலித்தல், அதை குறித்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இன்னும் யூதாஸ் காரியோத்தின் காட்டி கொடுக்கிற தன்மை, அதனுடைய விளைவு, தற்கொலை பண்ணி மாண்டு போகிறானே, அது குறித்த தியானம், இவற்றிலெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு கொண்டே இருங்கள். நிச்சயமாக இந்த வேத தியானங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டமைக்கும். ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த லெந்து காலத்தில் குடும்ப ஜெபத்திலும் சரி, தனி ஜெபத்திலும் சரி, சபை ஆராதனைகளிலும் சரி, எல்லா சேகரங்களிலும் கன்வென்ஷன் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்களிலும் சரி, குறிப்பாக கன்வென்ஷன் கீதங்களிலும், கீதங்கள் கீர்த்தனைகளிலும், பாமாலை கீர்த்தனையிலும் அநேக பாடுபரண பாடல்கள் உள்ளன. இதை தாண்டி பழைய பாடகர்கள் வயலட் ஆரோன், சாராள் நவரோஜி, நடராஜ முதலியார், இவர்களெல்லாம் பழைய அநேக கருத்து செறிந்த பாடுபரண பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நீங்கள் பாடுங்கள். சரிதானா? மற்ற நாட்களிலே பல பாடல்களை நீங்கள் பாடுகிறீர்கள், அதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் பாடக்கூடாது என்று நான் ஆர்டர் போடவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே பாடுபரண பாடல்கள் அனைத்தையும் நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள். அத்தகைய பாடல்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் பாடுங்கள். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளின் தியானம் இந்த பாடல்களின் மூலமாக நம்முடைய சிந்தையை நிரப்புவதாக,
அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை அளவில்லாமல் நம்மை நிரப்பும். சரிதானா? கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியர்களாக இருந்தாலும் இந்த நாட்களிலே அதிகமாக தேவ சமூகத்திலே நாம் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் அவரோடு உள்ள உறவிலும் ஐக்கியப்படுதலிலும் அதிகமாக நாம் தரித்திருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உன்னத நிலையை நாம் எட்டி பிடிப்போம். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நம்ம செயல்பட முடியும். திருநெல்வேலி என்ன, தூத்துக்குடியே என்ன, தமிழகத்தை என்ன, உலகத்தையே கலக்குகிறவர்களாக நம்ம வாழ முடியும். திரள் கூட்ட மக்களை, பாதாளத்தை நோக்கி ஓடுகிற மக்களை தடுத்து பரலோக ராஜ்யம் திருப்பக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு கிருபை, ஒரு கனி, ஒரு வரங்களை ஆண்டவர் நமக்குள் அளவில்லாமல் தருவதற்கு தேவை அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவமே. ஆகையால் இந்த லெந்து காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஈஸ்டர் பண்டிகை முடிந்தவுடனே இத்தகைய அனுபவங்களை எல்லாம் விட்டுவிடாதிருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். ஆண்டவருடைய கிருபை அளவில்லாமல் நம்மை தாங்கட்டும், நடத்தட்டும், நிரப்பட்டும். ஆமேன்.